கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய அன்பு தகப்பனுடைய நித்திய ராஜ்ய பயணமதிலே எல்லை கொள்ளாத நம்பிக்கை எங்கள் இருதயங்களில் இருந்தாலும் எங்களுடைய தகப்பன் என்பதை விட ஒரு ஆசிரியர், ஒரு வேதாகம கலாசாலை, ஒரு நற்பிதா அப்பாவை பற்றி என்ன சொன்னாலும் விவரிக்க முடியாது. ஏன்னா இன்றைய கால ஊழியங்களிலே ஊழியர்கள் அழைப்பு பெறுகிறார்கள், தேவனுடைய வேலைகளுக்கு என்று வருகிறார்கள். சில பேரை தங்களோடு சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். சம்பாத்தியங்களை எவ்வளவாய் சேர்க்க முடியும் என்று பார்க்கிறார்கள். தங்களுடைய சமயங்களை இந்த பூமியில் இருக்கிறதால தங்கள் சம்பிரயங்களுக்கெல்லாம் செலவிடுவதற்காக எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் எங்கள் அண்ணன், எங்கள் அத்தான்மார், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததான ஒரு பெரிய பாக்கியமான அப்பா அம்மா. இவங்க ரெண்டு பேரும் தேவனுடைய வேலைக்காக அழைப்பை பெற்ற தேவ சமூகத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாள் ஒரு ஹோட்டலிலே போய் சாப்பிட்டுருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. இவங்க 4 இடங்களிலே சுற்றி வருவதற்கு, சுற்றி பார்ப்பதற்கு போனார்கள் என்பதும் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா அவனுடைய சிந்தையெல்லாம் வீணா பணத்தை செலவழிச்சு தேவ ஜனங்கள் கொடுக்கிற காணிக்க காசை ஆண்டவருக்காக கொடுக்கிறத நம்ம ஏன் போய் இப்படி செலவழிக்கிறத விட இங்க இருக்கிற எங்க எல்லாரை விடவும் அதிகமாய் SIAG சதன் டிஸ்ட்ரிக்டை தன்னுடைய மூத்த பிள்ளையாக இதயத்தில் வச்சிருந்தார். வைத்துக்கொண்டு முதல் இடம் எங்க யாருக்கு பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ எங்களுடைய வாழ்வு நிலைகளோ இதெல்லாம் 2வது காரியம். ஆனால் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல தேவனுடைய ஊழியங்களை ஸ்தாபிப்பது, வீணா இந்த பணங்கள் எல்லாம் செலவழிச்சு நம்ம போய் 5 நாள் ஒரு ரெசார்ட்ல போய் தங்குறத விட அந்த பணத்தை எடுத்து ஒரு தேவாலயத்துக்கு ஓலையை கட்டுறதுக்கு, கூரையை போடுறதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் என் காதுல நான் கேட்டிருக்கேன். அதுபோல வேதாகம கலாசாலை எங்க அப்பா எவ்வளவு சிரமப்பட்டு துவங்கினார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். SIAG தென் பிரதேசத்தில் ஒரு பைபிள் ஸ்கூல் வேணுன்றதுக்காக பெரும் தலைவர்களும் பெரும் முதலிகளும் இருந்தவர்களிடத்தில் பேச முடியாது. அவர்கள் அவ்வளவு கௌரவசாலிகளாக இருந்ததுனால அவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது. ஆனால் எந்த மனுஷனையும் சேலஞ்ச் பண்ணி பேசக்கூடிய ஒரு சக்தி எங்க அப்பா ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு தைரியசாலி. எங்கேயும் எதையும்
எப்பொழுதும் சமாளிப்பதற்குரிய கிருபை ஆண்டவர் அவருக்குள்ள வச்சிருந்தார். ஒரு நல்ல நீதிமான், ஒரு பரிசுத்தவான். அவர் அந்த வேதாகம கலாசாலைக்கு பலமுறை கேட்டும் வாய்ப்பளிக்காததுனால சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு புறப்பட்டார். துண்டு ரோட்டோரத்தில் விரிச்சாவது பிச்சை எடுத்தாவது நான் ஒரு பைபிள் ஸ்கூல் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல உருவாக்குவேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு வந்தார். புறப்பட்டதோடு தன்னுடைய வேலையை நிறுத்தவில்லை. களியக்காவளை சபை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா சபைகளிலும் இருக்கிற இடங்களிலே அந்த பணிவிடைக்காக அந்த பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சு அந்த பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் போதகர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக எங்க அப்பா அரிசியை சுமந்துட்டு பைக்ல போனா பெட்ரோல் ஆயிரம்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி புறப்பட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என் கண்ணால பார்த்துருக்கு. எங்க எல்லாருக்கும் தெரியும். அவ்விதமாய் ஒரு பைபிள் ஸ்கூல் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் என்றதான ஒரு அமைப்பு, பல பக்த பரிசுத்தவான்கள் உருவாக்கி கொண்டு வந்தாலும் SIAG ஆல் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் அச்சப்படக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய, திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்து நிறுத்தின ஒரு பக்தன், ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு தான் நம்பிக்கை வைத்ததான தேவ சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய அப்பாவுடைய உழைப்புன்னு சொல்றது சொல்லி மிகையாகாது. இதுவரைக்கும் இங்க இருக்கிற இவ்வளவு பிள்ளைகளுக்காக அவர் எதையுமே சேர்த்து வைக்கல. நான் உங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அவர் சொன்னதில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவார், டேய் கர்த்தர் அழைச்சாரா, கர்த்தர் நம்ம கடைசி பரியந்தம் நடத்துவாரா, தெய்வம் நம்ம கைவிட மாட்டாரா அப்படின்னு சொல்லுவார். அவ்விதமாய் தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாய் இந்த பூமியிலே செய்திருக்கிற எங்க அப்பா, ஒவ்வொரு சபைகளும் கட்டப்படுகிற நேரத்தில், பள்ளியாடி திருச்சபை கட்டப்படும் நேரத்தில் அவருடைய காலில் ஒரு செங்கல் ஒன்று விழுந்து ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தோட பல சபைகள் கட்டப்படுற நேரத்தில் தன் காலால சேர மிதிச்சு 4 பேர் கட்டுறதுக்கு நின்னா அவங்களுக்கு கட்டுறதுக்கு அவங்க கையில கொடுத்து, தேவாலய ஓலை கட்டப்படுகிறது என்றால் அதுல ஏறி உட்கார்ந்து, நல்லா ஞாபகம் இருக்குது, மருதங்கோடு சபை, அந்த மருதங்கோடு சபையில ஓலை கட்டுற நேரத்தில் என்னையும் எங்க அண்ணனையும் கூட்டு போய், மக்களே இன்னைக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டு போய் எங்க அப்பா மேல உட்கார்ந்து இருந்தார். எங்க 2 பேர்கிட்டையும் ஓலையை எடுத்து கொடுங்க, டேய் இப்படி வச்சு எடுறான்னு சொல்லி எங்களை அதட்டி சரியா எடுக்க வச்சு கொடுத்து தேவாலயத்தை கட்டினார். நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு போதகர்கள் மறந்து விட்டார்கள், சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் மறந்து விட்டது. ஆனால் இயேசு எங்களை மறக்கல, எங்க அப்பாவும் மறக்கல. அந்த காலில் ஏற்பட்ட அந்த காயம் அது சண்டைக்காக போய் வந்ததல்ல, சபைக்காக வந்த காயம். அதிலிருந்து புறப்பட்டு
அவருடைய சரீரத்திலே சில கஷ்டங்கள் அந்த கால் பகுதியில் மட்டும்தான் இல்லாம அவர் தைரிய நெஞ்சுள்ள மனிதன். எதுக்கு அஞ்ச மாட்டார். ஒரு 1000 பேரை ஃபேஸ் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணுவார். ஒரே நிமிடத்தில் என்ன வேணாலும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு எந்த காரியத்துக்கும் அவர் அஞ்சுகிற ஒரு மனிதன் அல்ல. எவரையாயிருந்தாலும் சமாளிப்பதற்குரிய சக்தி ஆண்டவர் அவர் கொடுத்திருந்தார். தேவ பலன் அவருக்குள் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, அவ்விதமாய் எங்களுடைய தகப்பனுடைய மேன்மை மகத்துவங்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கும் பலர் அவருடைய பேரை முதலா கல்வெட்டுல இருந்து தூக்கி வெளியே போட்டாங்க. வெரி சாரி. ஆனா அவருடைய பெயர் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இந்த நீதிமான் செய்த தேவனுடைய வேலைகள் எல்லாம் என்று பட்டியலிடப்பட்டு கொண்டே வருகிறது. எல்லாம் செய்து நிறைவேற்றினேன் என்ற முடிவுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். அப்பா காலில் இருந்த கஷ்டம் அதெல்லாம் நினைக்கும் போது தாங்க முடியாது. வேற ஒரு மனுஷன் அதை வச்சுட்டு ஒரு வேலை செய்ய மாட்டான். ஒரு நாள் 3-4 திருமண ஆராதனைக்கு போவார். அடக்க ஆராதனைன்னு சொல்லி ஆயிடுச்சுன்னு சொன்னா அது எங்கே இருந்தாலும் சரி, தன்னுடைய காலிலே பலவீனம் உண்டு. ஃபர்ஸ்ட்ல செல்லுலைட்டிஸ் அவருக்கு வந்துச்சு. ஜாண்டிஸ் அவருக்கு வந்துச்சு. டாக்டர் சொன்னார், என்ன கூப்பிட்டு சொன்னாரு, பெஞ்சமின் உங்க அப்பாவை நீங்க மறந்துடணும், ஏன்னா கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அவர் இருக்காரு, அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். நான் ஒரு வார்த்தை மட்டும் இந்த டாக்டரோட சொன்னேன். டாக்டர், அருமையான டாக்டர் சேகர் அவர்களோட சொன்னேன், அவர் நீதிமானா இருந்தால் இதுவரைக்கும் நீதியை காத்து தேவனுக்கு ஊழியம் செய்தது உண்மைன்னு சொன்னான். அவருடைய காலையும் ஆண்டவர் பராமரிச்சு அவர் ஜீவனையும் எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் அம்மாவுக்காக, இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்டுக்காக தருவார் அப்படின்னு சொன்னேன். என்ன பெஞ்சமின் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். இல்ல டாக்டர், அவர் விசுவாசிக்கிற இயேசு பெரியவர், அவர் விசுவாசிக்கிற இயேசு அசாதாரணமானவர், அவருடைய கால்களிலே சுகத்தை அவரால் கொடுக்க முடியும். எங்க அப்பா எழுப்பி நடப்பார். செல்லுலைட்டிஸ் அந்த நிலைகளை மறக்க முடியாது. அந்த வீல் சேர்ல வச்சு உருட்டிட்டு போறாங்க. டாக்டர் வந்து கிளவுஸை போட்டு கால் அப்படியே குத்தி பார்க்கிறார். அப்படியே கை உள்ள போயிடுது. அந்த ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே பிச்சு வெளியே எடுக்கிறாங்க. நான் அப்பா கட்டி பிடிச்சிட்டு கேட்டேன், எப்பா வலிக்குதான்னு கேட்டேன். இல்ல மகளே, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்ட்டார். ஏன் இதயம் சாகுது. ஆனா அவர் சொன்னாரு, டே இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அற்புதமாய் எங்க எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த காலை முறித்து போடாமல், நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை, அந்த காலை திரும்ப தந்தார். அப்பாக்கு ஜாண்டிஸ்ல அது சுகத்தை கொடுத்தார், மறுஜீவன் ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் தேவனுடைய வேலையில் ஓய மாட்டேன், ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் எனக்கு இல்லை. நான் பலமுறை சொன்னேன்ப்பா, உங்க இருதயத்தை கஷ்டப்படுத்துற இந்த களியக்காவளை திருச்சபை இவ்வளோ ஒரு பெரிய
எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்க. சொல்லுவார், டேய், தேவனுக்காய் பாட அனுபவிக்கவும் கஷ்டப்படவும் சிரமப்படவும் சிலுவை சுமக்கதானா ஊழியத்துக்கு வந்திருக்கோம். ஏன்டா நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்படின்றார். நாங்க எல்லாருமே சொல்லுவோம், ஏன்னா எங்க அப்பா எங்களுக்கு வேணும்ன்றதுனால. அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவர் தன்னை அவ்வளவு தைரியமாக்கி கொண்ட ஒரு தெய்வ மனுஷன். இரண்டாவது, தன்னுடைய வேலையில் ஓய மாட்டேன் என்று மீண்டும் 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 கர்த்தருடைய பணிகளுக்கு புறப்பட்டு போனார். நாங்க பெரிய கோடீஸ்வரர்கள் ஒன்றும் கிடையாது. எங்க அப்பா ஜோசப் தாத்தா அவங்க ஒரு பெரிய பண்ணையர், அவங்க ஐரியன்புரத்தில். எங்க அம்மாவுடைய அப்பா நெகேமியா, அவங்க ஒரு புதுக்கடையில் ஒரு பெரிய பண்ணையர். அவங்க ரெண்டு பேரும் சுவிசேஷத்துக்காக தகப்பனும் தாயும் என்கிற உறவை தூரமாக்கி விட்டு புறப்பட்டு வந்தவர்கள். அருமையான அப்பாட்ட பலமுறையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இந்த பச்சை பிள்ளைகள் கூட சொல்லுவோம், வேண்டாம் தாத்தா, போக வேண்டாம். ஆனாலும் காலை எழுந்து என் அப்பா கொடுத்த சொத்துல கொஞ்சம் தடா இருக்குது, அதுல ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி அந்த சொத்துல போய் இந்த கஷ்டப்பட்ட காலோட வச்சு காலையில 4 மணி முதல் 6 மணி வரைக்கும் அதுல வேலை செய்வார். உழைப்பாளி. நித்திய ராஜ்யத்தில் அவர் சந்தோஷப்படுகிறார் இயேசுவோட. இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளிய எங்க குடும்பத்தில் அப்பாவா, மாமாவா, அம்மாவுக்கு புருஷனா, பிள்ளைகளுக்கு தாத்தாவா கிடைச்சதுல நாங்க பாக்கியசாலிகள். அப்படி தேவனுடைய வேலைகளிலே தன்னுடைய உத்தரவாதத்தை மிக நேர்த்தியாய் நிறைவேற்றி கொண்டு அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சு அந்த கஷ்டத்தினால அப்பாவுக்கு எலிஃபென்டியாசிஸ் வந்துச்சு. எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். இதே சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் பைபிள் காலேஜ் உள்ளாடி எங்க அப்பா டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா இருக்கார். இந்த கமிட்டில இருந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு, புள்ளியோடு இருக்காய், அவரோடு இருப்பதற்கு ரொம்ப நாத்தமா இருக்கு. ஏன்னா அவர் கால் இருந்த எலிஃபென்டியாசிஸ். எங்க அம்மா காலையில் எழுந்து அந்த காலை கட்டி கொடுப்பாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு இரவு வரைக்கும் சிரமம் பாராமல் வேலை செய்வார். திருப்பி ஒரு சர்ஜரி, மீண்டும் அப்பா இனியாவது கொஞ்சம் பொறுமையா இருப்பான்னா, இல்ல மக்களே, நான் சாகிற வரைக்கும் ஆண்டவருக்கு வேலை செய்யணும்டா. அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, ஒரு நல்ல ஆராதனையை நடத்தி முடிச்சு ஆசீர்வாதம் சொல்லி அல்லேலூயா சொல்ற நேரத்தில் எனக்கு ஜீவன் போணும் அப்படின்னு சொல்லுவார். ஏதோ சில காலங்கள் எங்களுக்காக வேண்டி ஆண்டவர் அப்பா விருப்பத்தை கூட மாத்தி வச்சுட்டு, ஏன்னா எங்க அப்பா இந்த படுக்கையில ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை நாங்க யாரும் தொட மாட்டோம். ஏன்னா அவர் ஒரு சிங்கம் மாதிரி.
நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து சந்திச்ச மிஷனரி டேவிட் கிராண்ட் அவர்கள் சொல்லுவார்கள், தேவதாசன் இஸ் a லைன் ஆஃப் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட். எங்கோ இருந்த ஒரு மனுஷனுடைய இதயத்தில் அவர் ஒரு சிங்கம். எங்க வாழ்க்கையில் அப்படிதான். நாங்கள் எல்லாருமே எங்க மூத்த அத்தான் வந்த பிறகுதான் கொஞ்சம் ஃப்ரீயா அவங்களோட நாங்கள் பரிமாறுவோம். அதுபோல என்னுடைய கடைசி 2 தங்கச்சிமார் வந்த பிறகுதான் அவங்க கொஞ்சம் அப்பாட்ட போய் பேசுவாங்க. நாங்கள் யாரும் அவங்களோட ஏத்து பேச மாட்டோம். 7 பிள்ளைகளிலே அதிகமாய் அதை சொல்ல முடியாது. ஒரு யோசேப்பு போல என் மேல ரொம்ப ஸ்நேகம். அடிச்சாலும் என்னை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்பாவுக்கு இருந்துச்சு. எங்க எல்லாரும் பற்றி எதிர்பார்ப்பு உண்டு என்றாலும், ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு நீதிமானுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு ஊதாரியா உலகத்தில் போனதுனால இவர் எப்படி திரும்பி வருவான் என்று காத்து கொண்டிருந்த காலங்கள், சமயங்கள். அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் எங்க அப்பா சந்திச்சு எங்க குடும்பத்துக்கு ஒரு சிங்கமானா, சிங்கம் இருக்கிற இடத்துல யாரும் சார முடியாது, சேரவும் முடியாது. அது எந்த காற்றையும் எந்த சக்தியும் எதிர்கொள்ளும் தானே. எங்க அப்பாவை நாங்க தொட்டு கூட பார்த்ததில்லை. ஆனா அதுக்கு பிறகுதான், ஏன்னா அவர் யார் உதவியும் நாட மாட்டார். ஒரு ஸ்டெப்ஸ்ல இருந்து கூட பிடிச்சு கீழே விடட்டும், கையை பிடிச்சா விடுங்க பிரதர்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட எங்களுடைய தகப்பன் எங்களுக்காக வேண்டிதான். நாங்க தான் கேட்டு வாங்கணும். அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்த நேரத்தில் அருமையான எங்க மூத்த அத்தானுடைய அப்பா பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் நித்தியராஜ்யத்துக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் என்னோட கூப்பிட்டு சொல்ற நேரத்தில், மக்களே, പാസ്റ്ററുടെ കാലം തീർന്നു കേട്ടോ, നിങ്ങൾ എന്നാണ് വിചാരിക്കുന്നതെന്ന് കേട്ടാർ. நான் சொன்ன, மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா, அப்பா எங்களுக்கு வேணும் அவங்க. சரி, എന്നാൽ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. 70 ഏറിയാൽ 80 വർഷം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്ന വാക്യം പറഞ്ഞ് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം, ദൈവം തരും அப்படின்னு சொன்னார். நாங்கள் எல்லாரும் அப்பாவுடைய பலவீனம், வந்தவரை சிரமப்படுத்துகிற அச்சூழ்நிலை வந்த நேரத்திலையும் எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, பலவீனப்பட்டிருக்காருன்னு சொல்லி நாங்க யாரும் வருத்தப்படல. நாங்க எல்லாருமே நீதிமான், தேவனுடைய மனுஷன், அவருக்கு என்ன பணிவிடை செய்வது? இங்க இருக்கிற அத்தனை பேரும் எங்க அண்ணன் இரவு பகல் ஓடி எங்க அப்பாவை பார்த்த நிலை, அதுபோல எங்க அத்தான்மார், எங்க அம்மா ஒரு குழந்தையை விட மிச்சமா எங்க அப்பாவை பார்ப்பாங்க. என்னுடைய கடைசி தங்கச்சி பியூலட் மேரி 4 வருஷம் எங்க அப்பா ஒரு குழந்தையை விட அதிகமா, ஏன்னா ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மாட்டோம். அப்படி அவரை பார்த்தோம். எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, கடைசி என்னமா இருந்தாலும் எங்க அப்பாவும் அம்மாவும் என் கூடயே, ஏன்னா ஒரு தனி வீடு, ஒரு சூழ்நிலையில் தென்பிரதேசத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கஷ்டம், அந்த சபையிலிருந்து தூக்கி வெளியே போட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. எங்க அம்மாவும் என் தங்கச்சி எங்களுக்குரிய எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட்டாங்க. வீடு எங்க அண்ணன் ஓடி 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 மார்த்தாடத்துல போய் ஒரு வீடை கண்டுபிடிச்சார்.
அன்னைக்கு என்ன சொன்னேன், நமக்கு என்னப்பா ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாங்கன்னா இவங்களெல்லாம் போய் நம்ம ஏன் கையேந்த வேண்டிய அவசியம்? எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல மகளே, நித்திய ராஜ்யத்தில் நமக்கு வீடு இருக்கு. அப்பா இதுதானே சொல்லும். ஆனாலும் நாங்க சேர்ந்து இணைஞ்சு 6 months 6 மாதத்துல ஒரு வீடை கட்டி, ஏன்னா எங்க அப்பா சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால எங்க அப்பா அம்மா சொந்தமான வீடு, அந்த வீடு எங்க குடும்ப வீடா நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய சர்ச் பறக்குந்து சர்ச் பக்கத்தில் ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டினோம். அந்த வீட்டில் இருந்தாங்க. அவர்களை அளவுக்கு மிஞ்சி பராமரித்தோம். பிறகு என்னுடைய இருதயத்தில் என் அண்ணன்டே ஒரு நாள் நைட்டு போய் 2:30 மணி வரை உட்கார்ந்து சொன்னேன், ஏன்னா அப்பா அம்மா இனிமே தனிமா இருக்க வேண்டாம். ஒன்னில் உன் வீட்டில் இருக்கட்டும், இல்லை என் வீட்டில் இருக்கட்டும், நம்ம கூட இருக்கட்டும். அவங்களுடைய காலங்கள் நம்ம கூட இருக்கட்டும். நம்ம கஷ்டமோ நஷ்டமோ அவங்க அனுபவிச்சுக்கிட்டோம். நிறைவோ குறைவோ எதா இருந்தாலும் அவங்க நம்ம கூட இருக்கட்டும். அண்ணனுடைய சிச்சுவேஷன், சில சூழ்நிலைகள், அதனால அந்த நேரத்தில் மீண்டும் பேசி ஒரு முடிவெடுக்க முடியாத நேரத்தில் அப்பாவுக்கு சிக்காயிட்டாங்க. அந்த நேரம் நான் என்ன செஞ்சேன்னா, அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு என்னுடைய வீட்டில் கொண்டு உட்கார வச்சு, எப்போதும் ஊழியத்தை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது என் இதயம் சொல்லும், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தமான அம்மா 2 பேரும் மேல் வீட்டறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக இந்த சிந்தை எனக்கு வரும், அப்பாவை இங்கே இதெல்லாம் ஒழுங்கு செய்து வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். என்னையே தெரியாம நான் போய், ஏன்னா நான் காலையில் எழுந்து ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா போய் பார்த்துருவேன். எங்க அம்மாட்ட பார்த்து, அம்மா நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். என்ன தெரியாமலே நான் மாறி போய் அப்பா அங்க இருக்காங்கன்னு நினைச்சு இன்னைக்கு காலையில அந்த கதவை திறந்தேன். அருமையான அன்பர்களே, அப்படி எங்களுடைய பாசத்துக்கு நேசத்துக்கும் சில காலங்கள் எங்களால் பராமரிக்கப்படும்படி அப்பா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர்கள் நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் ஆகிய யோபு தன் புஸ்தகத்தில் எழுதியிருக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 26வது வசனம் நினைக்கிறேன், தானியும் அம்பாரத்தில் சேர்க்கப்படுவது போல முதிர் வயதிலே நீர் கல்லறையில் சேர்க்கப்படுவீர். இது ஒரு அற்புதமான, எங்க அப்பா ஒரு நிறைந்த தானியம், சுவை உள்ள தானியம். ஏற்ற காலம் வந்தது என்ற உடனே அம்பாரத்தில் சேர்க்கப்படுவது போல சேர்க்கப்படுவதற்கு தேவன் அழைப்பு கொடுத்தார். தேவனுடைய அழைப்பை மறுத்து எதுவும் செய்ய முடியாது. நாங்க அனைவரும் எங்க அப்பாவை இழந்து எல்லையில்லாத மன கஷ்டம்.
அப்பாவுக்கு 81 வயசு ஆயிடுச்சு. இவ்வளோ வயசாச்சு, எங்களை விட்டு போனோம் அப்படின்னு நாங்கள் யாருமே நினைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் கூட அப்பா இறந்துட்டாருன்னா சரி, நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் உயர்த்தப்படுவதை இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்குள் இருந்தது. ஆனால் கர்த்தரோ தனக்கு பிரியமான முத்தாகிய தன் சொத்தாகிய தன் பார்வைக்கு அழகுள்ள தன் தோட்டத்தின் பூவாய் ஆண்டவர் தனக்கென்று பறித்து கொண்டார் என்பதிலே நாங்கள் எங்களை ஆற்றிக் கொள்கிறோம். மனதார எங்க அப்பாவோட ஒத்துழைத்ததான அனைத்து ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். எங்க அப்பாவுக்கு ஒரே கடைசி ஆசை என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாரும் மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கி இல்லை ஆடி கார் வாங்கி இல்லை கோடியை கட்டி வாழணுன்றதில்லை. கடைசி அப்பா சொன்ன வார்த்தை தெரியுமா? 2013 தகாத ஒரு காரியத்துக்காக இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் என் மூத்த பிள்ளடா அது 2 பிரிஞ்சு போச்சு. நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அது ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கு அப்பாவுடைய நித்திய பயணமாகிலும் இனி ஒரு மாறுதலை கொண்டு வரட்டும், ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரட்டும் என்று கர்த்தருக்குள் எதிர்பார்க்கிறேன்.